நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது. இங்கே நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இப்பல்கலையின் கீழ் 106 கல்லூரிகள் செயல்படுகிறது. இந்நிலையில் தற்போது கல்லூரி மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு நடைபெற்று வருகிறது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட கல்லூரிகளில் படிக்கும் பிகாம் மாணவர்களுக்கான இண்டஸ்ட்ரியல் லா எனும் தேர்வு மே 27ஆம் தேதி நடைபெற இருந்தது. இதற்காக பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் 99 சென்டர்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதற்காக வினாத்தாள்களும் அனுப்பப்பட்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த தேர்வின் வினாத்தாள்கள் கசிந்ததாக பல்கலைக்கழக நிர்வாகத்தினருக்கு தகவல்கள் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டாளர் பிகாம் இண்டஸ்ட்ரியல் லா தேர்வை தற்காலிகமாக ஒத்தி வைத்தார். தொடர்ந்து 99 சென்டர்களுக்கும் அனுப்பப்பட்ட வினாத்தாள்களை திரும்ப பல்கலைக்கழகத்திற்கு அனுப்புமாறும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதில் உள்ள சீரியல் நம்பர்களை ஆய்வு செய்த பின்னர் வினாத்தாள்கள் கசிந்துள்ளதா எனவும் ஏதேனும் தவறுகள் நடந்திருந்தால் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பல்கலைக்கழகத்தினர் தெரிவித்தனர். இந்நிலையில் மே 27இல் ஒத்தி வைக்கப்பட்ட இண்டஸ்ட்ரியல் லா எனும் தேர்வு மே 30ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நேற்று அந்த மாணவர்களுக்கான இண்டஸ்ட்ரியல் லா தேர்வு காலை 10 மணிக்கு தொடர்ந்தது. இதையடுத்து வினாத்தாள் கசிந்த விவகாரம் குறித்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பதிவாளர் சாக்ரட்டிஸ் நெல்லை பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் நெல்லை பேட்டை காவல் நிலைய போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பல்கலைக்கழக சாக்ரட்டிஸுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஒருவர், மதுரையை சேர்ந்த ஒருவர் இந்த பல்கலைக்கழக தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக SMS அனுப்புவதாகவும் கூறப்படுகிறது. போலீசார் முதல்கட்ட தகவலின் அடிப்படையில் அவரை யார் என்பது குறித்தும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றார்கள்.